ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு ரிட்டர்னர்ஸ் மேஜிக் ஷுட் பி ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்தால் டோர்னமெண்ட் அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் ஆகும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில டீட்டெயில்ஸை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிட்டர்னர்ஸ் மேஜிக் ஷுட் பி ஸ்பெஷல் சீசன் 1 எபிசோட் 6. ரேங்கிங் டோர்னமெண்ட்டோட குவாலிஃபையிங் ரவுண்ட் நடக்குது. டேட்டா கிளாஸ்னா அசால்ட்டா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆல்டா கிளாஸ் தான் நினைக்கிறாங்க. 6 பேர் இருக்கிற டீமை கூட நம்ம ஹீரோ டீம் அசால்ட்டா தோக்கடிச்சு டாப் 150 போறாங்க. அப்படியே நிறைய ஃபைட்ஸ் பண்ணி டாப் 100 போறாங்க. ஈவன் ஆப்போசிட் டீம்ல நிறைய மெம்பர்ஸ் இருந்தாலுமே நம்ம ஹீரோட டீம் 3 பேரை வச்சுக்கிட்டு அசால்ட்டா எல்லாரையும் தோக்கடிக்கிறாங்க. டாப் 30ல செலக்ட் ஆகி இப்போ ஃபைனல்ஸ்க்கு எல்லாருமே போறாங்க. உண்மையிலேயே உன்னை பாராட்டி ஆகணும் டிசைர். உன்னோட பார்ட்டி ஒரு வழியா ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிட்டாங்க. பட் இனிமேல் தான் எல்லாருமே ஒன்னவே டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு மிஸ் பிரிட்னி வந்து பாக்குறாங்க. ஒரு பேட்டா கிளாஸ் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கா. இதனால் வர அகாடமில இருந்த சிஸ்டமை இவங்க மாத்திரதா என்னாலும் சரி அவங்க ஜெயிக்கவே கூடாது. இதனால் வர இருந்த அந்த ட்ரெடிஷன் பேரை காப்பாத்துறதுக்கு தான் நீங்க எல்லாரும் செலக்ட் ஆகி ப்ளூமூன் பார்ட்டில இருக்கிறீங்க. ஒரு காமனர்ஸ் கண்டிப்பா ஆல்பா கிளாஸ்க்குள்ள நுழையவே கூடாது. அசிஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அந்த டிசைர் ஹெர்மன் ஒன்னு தோக்கடிச்சான். அவனோட பவரை நீ தான் ரொம்பவே க்ளோஸா பாத்துருக்க. உன்னால அவனை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ப்ரொஃபசர் கேட்கவும், அவனோட நான் பெஸ்டா தான் இருக்கேன்னு அசிஸ்ட் சொல்லவும், ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்கவும், முடியும்னு அசிஸ்ட் சொல்றா. ப்ளூமூன் ஃபர்ஸ்ட் இயர் டிவிஷனுக்கு நான் ஒன்னவே லீடரா போடுறேன். அவங்கள தோக்கடிக்க வேண்டிய பொறுப்பு ஒன்னோடது அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லவும், அசிஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்றா. டிசைர் ஹெர்மன் அவனை நான் குறைச்சி எடை போட்டுட்டேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அவன் என்ன தோக்கடிச்சதுல இருந்து நான் அவன் மேல மட்டும் தான் கண்ணா இருக்கேன். என்ன சர்பாஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் அது நீ தான். பட் இப்போவும் ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. அப்போ டொனாட்டாவும் பெர்சியலோ வந்து அசிஸ்ட் உன்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லவும், நான் லீடர் ஆனதுல உங்களுக்கு ஏதோ பிரச்சனையானவா கேட்கறா. இல்ல அப்பெல்லாம் எதுவும் இல்ல. அந்த பேட்டா பார்ட்டி அந்த ரொமான்டிக்காவை நான் தோக்கடிக்கணும். அவளை ஏன்ட்ட விட்டுரு அப்படின்னு டொனாட்டா சொல்லவும், ராம்ஸ் நைசர் அவனை ஏன்ட்ட விட்டுரு அப்படின்னு பெர்சிவல் சொல்றான். எதனால நான் தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு சொல்லி அசிஸ்ட் கேட்கறா. அது கொஞ்சம் பர்சனல், தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு டொனாட்டா சொல்றான். அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு பெர்சிவல் சொல்லவும், சரி அவங்கள நீங்களே பாத்துக்கோங்க. பட் லீடரா நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வச்சிருக்கேன். டிசைர் ஹெர்மான் எனக்கு தான். நான் அவன் கூட ஃபைட் பண்றதை பார்த்தா என் வழியில குறுக்க வராதீங்க அப்படின்னு சொல்லி அசிஸ்ட் சொல்றா. அவங்க 2 பேருமே ட்ரைனிங் நல்லா தான் பண்றாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்த உடனே அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க போய் கேட்கவும், ஃபைனல்ஸ்க்கு நம்ம ட்ரைனிங் பண்ண தேவையில்ல, பட் வேற ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ லைப்ரரி கூட்டிட்டு போறான். நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு இதை படிங்கன்னு சொல்லவும், ஃபைனல்ஸ்க்கு இதை எதுக்குப்பா படிக்கணும்னு ரொமான்டிக்கா கேட்கவும், நம்ம ட்ரைனிங் பண்ண போறது இல்லையான்னு பிராம் கேட்கறான். ஃபைனல்ஸ் ஒரு ஷேடோ வேர்ல்டு நடக்கு. ஸோ நிறைய ஷேடோ வேர்ல்டு பத்தின ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னது படிக்கணுமா அப்படின்னு ரொமான்டிக்கா ஷாக் ஆகுறா. ஆர்டிஃபிஷியலா தான் ஷேடோ வேர்ல்டு கிரியேட் பண்றாங்க. ஆல்ரெடி இருந்த ஒரு ஷேடோ வேர்ல்டு தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை பத்தின ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஷேடோ வேர்ல்டு கிளியர் பண்ண ஈஸியா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். பட் எந்த வருஷம் எங்க இருந்த ஷேடோ வேர்ல்டு வரும் நமக்கு தெரியாதுல்ல அப்படின்னு ரொமான்டிக்கா கேட்கவும், என்னோட கெஸ் படி இந்த புக்ல இருக்கிறதாச்சும் தான் வரும் நம்ம ஹீரோ சொல்லவும், ஒருவேளை நீ கெஸ் பண்றது வரலன்னா உன் கெஸ் வச்சுலாம் நம்ம படிக்க முடியுமான்னு ரொமான்டிக்கா கேட்கவும், அதுவும் கரெக்ட் தான். நம்ம எல்லா ஹிஸ்டரி புக்கையும் எடுத்து படிப்போம். இந்த ஷெல்ஃப்ல இருந்து ஆரம்பமா நம்ம ஹீரோ கேட்டா கண்டிப்பா நீ செலக்ட் பண்ணதுல இருந்தா ஏதாச்சும் வரும் அப்படின்னு சொல்லி இவங்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒன்னும் கெஸ் பண்ணல. இது ஜஸ்ட் என்னோட மெமரி. கண்டிப்பா இதுதான் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு கிளாக் டவரை பாக்குறான். நம்ம ஹீரோ சொன்னபடியே எல்லாருமே அந்த ஷேடோ வேர்ல்ட பத்தி ரிசர்ச் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. பிராம் நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கான். அதை ரொமான்டிக்கா பார்த்துட்டு, என்ன பிராம் நீ அவனையே பார்த்துட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் நம்ம சொல்லவும், என்ன பிராம் வெக்கப்படுறியா ஃபேஸை காட்டுப்பா. அன்னைக்கு நீ டிசைர் கூட தனியா ஷாப்பிங்லாம் போனேன்னு கேள்விப்பட்டேன். 2 பேர் மட்டும் தனியா என்ஜாய் பண்ணிக்க போல அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், பிராம் ரொம்ப வெக்கப்படுறான். எனக்கு தெரியாம உங்களுக்குள்ள மட்டும் ஏதோ சீக்ரெட் இருக்கு போலேன்னு அவ கேட்கறா. அப்பெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு பிராம் சொல்றான். அடா என்னப்பா நீ மூஞ்ச மறைச்சுக்கிற அப்படின்னு சொல்லி அவ புக்க கீழே பார்க்க இறக்குறா. பிராம் மாலை பார்க்க தூக்கி அது ஸ்லிப்பாகி நம்ம ஹீரோ தலையில வந்து கரெக்டா விழுந்துருது. அச்சோ அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருந்தா. ஒழுங்கா நீங்க படிக்கிற வேலையை பாக்குறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாரி அப்படின்னு அவங்களும் படிக்கிறாங்க. அப்ப அசிஸ்ட் பார்த்தா நம்ம ஹீரோவை தேடி அந்த இடத்துக்கு வர, அந்த மேஜிக் நைட்டா இவ இங்க என்ன பண்றா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு டிசைர் ஹெர்மான் அப்படின்னு வா சொல்லவும், 2 மாசம் ஆயிருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இங்க வந்ததே ஒண்ணு அப்படின்னு சொல்லவோ, என்ன சேலஞ்ச் பண்ண தானே வந்திருக்க. நீ நியாயமா ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறவா. சோ முன்னாடியே என்ன வந்து வான் பண்ண வந்திருக்க அப்படித்தானே நம்ம ஹீரோ கேட்கறான். அன்னைக்கு நான் உன்னை வீக்குன்னு நினைச்சிட்டேன், அதனால சாரி கேட்டுக்கிறேன். பட் இப்போ எனக்கு உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். சோ கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவா சொல்லவோ, ஓகே நான் அதுக்காக ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். அப்புறம் நீ ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டியான ப்ளூமூன்ல இருக்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். ஆமா, பட் நான் எந்த பார்ட்டியில இருந்தாலும் கண்டிப்பா ஒன்னு தோக்கடிப்பேன் அப்படின்னு வா சொல்லவும், அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு செஞ்ச விஷயம் உண்மையிலேயே ஒர்த்து தான். அசிஸ்டுக்கு ஸ்ட்ராங் ஆகணுங்கிற வரி வந்திருக்கு. நான் ஃபியூச்சரை மாத்தணும்னா அதுக்கு அசஸ் தான் ஒரு பெரிய கீ பிளேயர். கண்டிப்பா நீ ஸ்ட்ராங்கா மாறுவ அசஸ். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரு நாள் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரேங்கிங் டோர்னமெண்டோட ஃபைனல்ஸ் டேவை காமிக்கிறாங்க. நிறைய மக்கள் இதை பாக்குறதுக்காக ஆர்வமா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதனால் வர நடந்த குவாலிஃபிகேஷன் ரவுண்ட் மாதிரி இது கிடையாது. பிரஸ் ரிப்போர்ட் எல்லாரும் அந்த இடத்துல இருக்காங்க. நிறைய கூட்டம் இருக்குன்னு ரொமான்டிக்கா கேட்கவும், இது அகாடமியோட ஒரு பிக் ஈவென்ட். கண்டிப்பா எல்லாரும் இது பார்க்க வரதானே செய்வாங்க. நம்ம ஹீரோ சொல்லவும், நீ கூட டையெல்லாம் கட்டியிருக்கியப்பான்னு ரொமான்டிக்கா கேட்கறா. நிறைய பேர் பார்ப்பாங்க, டீசெண்டா தெரியணும்ல நம்ம ஹீரோ சொல்லவும், நான் கூட நீ எப்பவும் நெஞ்ச காட்டிட்டு சுத்துறவன் நினைச்சனவா சொல்லவும், நான் இன்னைக்கு சட்டை இல்லாம சுத்தி இருக்கேன் நம்ம ஹீரோ கேட்கறான். இதை முடிஞ்ச உடனே நம்ம எங்கேயாச்சும் வெளியே போலான்னு பிராம் சொல்லவும், ஓகே அப்படின்னு ரொமான்டிக்கா சொல்றா. அட்லீஸ்ட் ஃபைனல்ல நினைச்சு இவங்க பயப்படாம நார்மலா இருக்காங்களே, அதுவே போதும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு, சரி வாங்க போய் ஜெயிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான்.
இவன் தான் ப்ரொஃபசர் சொன்ன டிசைர் ஹெர்மானா, அவனை பார்த்தா ஒன்னும் பெரிய ஆள் மாதிரி தெரியலையா அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும், அவனை குறைச்ச இட போடாதான்னு ப்ரொஃபசர் சொல்லியிருக்காருல அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றான். முதல்ல நம்ம அவனை தான் தோக்கடிக்கணும் அப்படின்னு மத்தவங்க பேசிக்கிட்டாங்க. அசஸ் நம்ம ஹீரோ மேலேயே ஒரு கண்ணா இருக்கா. ஷேடோ வேர்ல்டுக்கு நம்ம டெலிபோர்ட் ஆகும்போது வேற வேற இடத்துக்கு தான் போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம 3 பேரும் ஒரே இடத்துக்கு குரூப் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டொனாட்டாவோ பர்சிவலோ ரொமான்டிக்கா அண்ட் ப்ராமலோ ஒரு கண்ணு வச்சுக்கிறாங்க. இருக்கிற இந்த 30 பார்ட்டிசிபென்ட்ஸுமே ஒன்னு அந்த ஷேடோ வேர்ல்ட கிளியர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா மத்த பிளேயர்ஸ் எல்லாரையுமே தோக்கடிக்கணும். கடைசியா நிக்கிற 9 பிளேயர்ஸ்க்கு சிங்கிள் ரேங்கர் அப்படிங்கிற டைட்டிலோ கிடைக்கும். ஜெயிக்க என்ன மெத்தட் வேணா யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. கைஸ், ஒன்னு நம்ம ஷேடோ வேர்ல்ட கிளியர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் தோக்கடிக்கணும். டாப் 30ல நம்ம தான் லாஸ்ட் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷேடோ வேர்ல்டுக்கு போறதுக்கான போர்ட்டலும் ஓபன் ஆகுது. எல்லா பிளேயர்ஸுமே அந்த போர்ட்டலுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. கண்டிப்பா நான் என் பெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பிராம் சொல்றான். சீரியஸா இருக்காதீங்க கைஸ், ரிலாக்ஸ் ஆகுங்க, நம்மளால அதை பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவுமே அந்த போர்ட்டலுக்குள்ள என்டர் ஆகுறான். லைட் மாதிரி ஒண்ணு அந்த இடத்துல இருக்கு. அதுக்குள்ள போய் நம்ம ஹீரோ நிக்கவோ இப்போ டைரக்டா ஷேடோ வேர்ல்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். நான் கெஸ் பண்ண மாதிரியா அதே ஷேடோ வேர்ல்டு தான் இவங்க வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் பிராமையும் ரொமான்டிக்காவையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா திடீர்னு ஐஸ் மேஜிக்க வச்சு நம்ம ஹீரோவை யாரோ அட்டாக் பண்றாங்க. எடுத்த உடனே நான் உன் பக்கத்துல டெலிபோர்ட் ஆயிருக்கேன், ஒன்ன முதலா தோக்கடிக்க போறேன், நான் ரொம்பவே லக்கி இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஓ அப்படியா, அதையும் பாத்திரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐஸ் மேஜிக்க வச்சு டக்குனு அந்த பொண்ணு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார். நம்ம ஹீரோ ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி தடுக்கவும் ஒரே நேரத்துல 2 ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணி ஒன்னு வாட்டர் வச்சு அட்டாக் பண்ணுது. இன்னொரு ஸ்பெல் பேரியர் மாதிரி தெரியுது. பார்த்தா அதை ஐஸா மாத்தி அவ எக்ஸ்ப்ளோட் பண்றா. சொன்ன மாதிரி ஒரு பேட்டா கிளாஸ்ல இருக்கிறவனாலலாம் இந்த லெவல் மேஜிக் யூஸே பண்ண முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு வந்து உடஞ்ச ஐஸையே வந்து செம ஃபாஸ்டா புயல் மாதிரி சுத்துறா. நம்ம ஹீரோ மேல அந்த ஐஸ் எல்லாம் வெட்டுது. நம்ம என்ன தோக்கடிக்கணும்னு பேசிட்டு இருக்க, பட் எங்க எனக்கு அடிப்படணுமா அங்க அது பட மாட்டேங்குது. அந்த ஸ்பெல்ல என்ன உன்னால கரெக்டா கண்ட்ரோல் பண்ண முடியல கரெக்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இன்வெர்ஸ் மேஜிக் யூஸ் பண்ணி அவளோட மேஜிக்கை நம்ம ஹீரோ கண்ட்ரோலுக்கு கொண்டு வரான். இன்வெர்ஸ் மேஜிக்கா ஒன்ன மாதிரி ஒரு காமனர் இதை யூஸ் பண்றானா அப்படின்னு பார்க்கவும், நல்லா பாரு இது மூலியமா நீ எதையாச்சும் கத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவளோட ஐஸை வச்சு அட்டாக் பண்ணுவா. அவ பேரியரை முன்னாடி போட்டுக்கிறா. பட் நம்ம ஹீரோ அந்த ஐஸையை ரெண்டா பிரிச்சு ஃப்ரண்ட்லயும் சைட்லயும் அட்டாக் பண்றான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் தோத்துட்டேனா அப்படின்னு சொல்லி அவ இப்ப எலிமினேட் ஆகுறா. 1 பிளேயர் எலிமினேட்டட், பேலன்ஸ் 29 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வருது. இன்னும் 29 இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கண்டிப்பா நம்ம ஹீரோ மட்டும் கிடையாது, வேற வேற டீமுக்குள்ளேயுமே ஃபைட் பண்ணிக்கிடுவாங்க தான். இன்னும் 21 பேரை தோக்கடிச்சாச்சு அப்படின்னா போதும், பேலன்ஸ் இருக்கிற 9 பேருக்கு சிங்கிள் ரேங்கர்ங்கிற டைட்டில் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். நம்ம ஹீரோ டீமால வின் பண்ண முடியுமா, என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.